தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஹீரோ டு ஹீரோ கேட்ஸ் யூடியூப் சேனல் ஊடாக. இன்னைக்கு எங்களோட யாரு இணைந்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயிர் சட்டி யூடியூப் சேனலுடைய ஓனர்னு சொல்லலாம், நஜாத் ப்ரோ தான் இன்னைக்கு எங்களோட ஜாயின் ஆகிருக்கிறாரு. சோ அவர்கிட்ட இருந்து அவருடைய லைஃப் ஸ்டோரிஸ் அப்புறம் நிறைய ஃபன்னான விஷயங்களை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு இருக்கிறோம். சோ அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிரதர், லைஃப் எல்லாம் எப்படி போகுது? லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்திருக்கீங்க என்ன ஓகே ஓகே. அவங்களும் சத்தம் மட்டும் தான் கத்துக்காம பேசணுமா இல்ல நார்மலா பேசினா கேட்குமா? மைக் கொஞ்சம் அவங்களோட போயா மைக் எல்லாம் இல்ல, நார்மல் மைக். நீங்க போயா மைக் தானே, டூப்ளிகேட். அவனை எப்படி வச்சு பேசுறேன்? வணக்கம். இது ஓகேவா? சரி பிரதர், உங்களுக்கான முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ரியல் ஒரு கோடியில வர முதலாவது கேள்வி. சரி, ஏதாவது பண பரிசு தர போறீங்களா? பண பரிசலா இல்ல, அப்பதான் கொஸ்டின் கேக்குறீங்க. முதலாவது உங்களுக்கான முதலாவது கேள்வி இதோ. உங்களுடைய ரியல் நேம் என்ன? ரியல் நேம் சேனல் நேம் தயிர் சட்டின்றதால நிறைய பேருக்கு நம்ம ரியல் நேம் தெரியாம இருக்கும். என்னுடைய ரியல் நேம் வந்து நஜாத் கேஎல். அது வந்து என்னுடைய பர்சனல் ஃபேஸ்புக் ஐடி நஜாத் கேஎல் முகமது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. உங்களுடைய சொந்த ஊர்? சொந்த ஊர் எதை வச்சு நம்ம சொந்த ஊர் அப்படின்னு சொல்றது? நம்ம பிறந்த இடத்த வச்சியா? பட் சொந்த ஊர் அப்படின்னு எந்த ஊரும் இல்லை. இப்போ நாம இந்த ஃபீல்டுக்கு வந்தது பிறகு எல்லா ஊர்ல இருந்தும் நம்மள வீடியோ பாக்குறாங்க. சில டைம்ல வெளிநாடுகள்ல இருந்து பாக்குறாங்க. இந்தியா, பங்களாதேஷ், இன்னும் பல நாடுகள். நம்ம நாட்டுக்காரங்க கல்ஃப் கண்ட்ரி, யூரோப் கண்ட்ரி எல்லாம் இருக்காங்க. சோ அதனால எல்லா ஊரும் நம்ம ஊரே, யாரும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற மாதிரி எல்லா ஊரும் நம்மளோட ஊரு, எல்லா மக்களும் நம்மளோட மக்களே அப்படின்றதுதான். பட் ஏதாவது ஒரு ஊர்ல பிறக்கணும் இல்லையா? இல்லையா? அதுக்காக அந்த ஊர் சொந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை நான் குத்தகைக்கு வாடகைக்கு எல்லாம் வாங்க முடியாது. இருந்தாலும் நான் பிறந்தது கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் அட்டாளை சேனை அப்படின்ற ஒரு அழகான ஒரு கிராமத்துல நம்ம பிறந்தோம். சோ இப்ப நான் கொஞ்சம் காலமா வசிச்சுட்டு வரேன் ஏறாவூர், மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் அப்படின்ற ஒரு அழகான ஊர்ல வசித்து கொண்டு வருகிறேன். பட் எல்லா ஊரும் நம்ம ஊர் தான். சொந்த ஊர் எதுன்னு கேட்டாலே நீங்க கடுப்பாகுது. யாரு கேட்டாலும் யூடியூப் சேனல் எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? 2021 ஆண்டு 3ஆம் மாதம் 7ஆம் திகதி ஆரம்பித்தேன். அதுல போட்ட முதல் வீடியோ ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. முதல் வீடியோ எப்படி மறக்க முடியும்? எத்தனை வீடியோ போட்டு மறந்தாலும் முதல் வீடியோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அதை மறக்கவே முடியாது. ஆகவே அந்த மச்ச கலப்பிள்ள எல்லாம் எடுத்துறாத. இந்த ஒரு ஸ்பாட்ல கூட்டு வந்து வச்சு இருக்காப்ல. என்ன கேட்டீங்க பாத்தியா? அவர் புள்ள வந்து யூடியூப்ல நீங்க பெஸ்ட் போட்ட வீடியோ என்ன ஞாபகம் கேட்டேன். என்ன வீடியோ? அதாவது ஒரு சேனல் இன்ட்ரூ சேனல்ல லோகோ தான் போட்டேன் நானு. இப்படி ஜிங் ஜங் ஜிங் அப்படின்ட்டு வரும் தயிர் சட்டி. எனக்கு மிச்ச நாளாவே அவங்களை மீட் பண்ணோன்னே கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. சத்தியமா ப்ரோ? ஆமா. என்ன பாத்தீங்கன்னா தயிர் சட்டி அப்படின்னு ஏன் பேர் வச்சீங்க? சட்டி இல்ல, நீங்க யூகேல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச காரை நீங்க பை பண்ணணும், அதுவும் நம்பிக்கை தலை வாழ்ந்ததுமாக பை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க யூகேல நாட வேண்டிய ஒரே இடம் MD-Lux Auto. உங்களுக்கு பிடிச்ச காரை அவங்கள்ட்ட இருந்து குறைந்த விலையிலும் பிரைஸ்லயும் வந்துட்டு வாங்கிக் கொள்ள முடியும். சோ இன்னைக்கு நீங்க நாட வேண்டிய ஒரே இடம் MD-Lux Auto, யூகேல காரணங்கள். அதாவது ஒரு நம்ம ஸ்டார்டிங் ஒரு காமெடியா ஒரு சேனல் ஆரம்பிக்கணும். யூடியூப்ல பல வெரைட்டியான சேனல்ஸ் இருக்கு. நமக்கு வந்து காமெடி பண்ணணும், காமெடி சேனல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பம். சோ காமெடி சேனல் பண்றோம்னா காமெடியான ஒரு பேர் வைக்கணுமா இல்லையா? அதுக்காக பேர் யோசிச்சேன். நம்ம ஊர்ல தயிர் சட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த சைட்ல. நீங்க எந்த ஊரு? நான் அன்றாதபுரம். சோ ஈஸ்டர்ன் வந்திருக்கீங்களா? ஒரு வாட்டி வந்திருக்கேன். ஒரு வாட்டி. சரி, அடிக்கடி வாங்க. ஆனா என்ன தயிர் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, அங்க நல்லா இருக்கும். அதுக்காக வச்சேன். பட் அதை ஈஸியா தமிழ் பேசும் மக்கள் இந்த பேரை மறக்க மாட்டாங்க. ஒரு தடவை கேட்டாலே ஞாபகம் வச்சிருவாங்க. அப்படி அதுவும் ஒரு ரீசன். ஒரு பேர் வச்சா டக்குன்னு அடுத்த தடவை என்ன சேனல் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. தயிர் சட்டி ரைட்டு. ஓகே ப்ரோ, அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போது
கேமரா அப்படி இல்லாட்டி எடிட் பண்றதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எப்படி ஆல்ரெடி உங்கள்ட்ட இருந்துச்சா இல்லாட்டி மொபைல வச்சு எடிட்டிங் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணீங்களா? அதாவது நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா, மொபைலுக்கு கேமரா கூட நம்மள்ட்ட இல்ல, ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பம். பட் அதால ஃபர்ஸ்ட் ஒரு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களோட சப்போர்ட்டோட நாங்க வந்து வாடகைக்கு ஒரு கேமரா எடுத்து அதை ஃபர்ஸ்ட் வீடியோவை ஷூட் பண்ணோம். அதுவே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. கேமரா டெக்னிக்கலா தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை வச்சுதான் நாம அதெல்லாம் செஞ்சோம். பட் அதை எடுத்து கொண்டு போய் அப்லோட் பண்றது, அதை கொண்டு போய் எடிட் பண்றது அப்படின்றதுலாம் பெரிய ஒரு சவாலா இருந்துச்சு. அப்புறம் 2வது 3வது வீடியோவுக்கு iPhone 7+ இருக்கு தானே, அது ஒரு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சிருந்தாரு. அதுவே நமக்கு அப்போ பெரிய போனு, ஒரு குவாலிட்டி 7+ அப்படின்றது. ஐபோன்லயே வீடியோ கேமரா எடுக்கிறது அது ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இந்த போன் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அதுல எடுத்துட்டு அதை அப்படியே அந்த ஐபோன்ல எடுத்த வீடியோவை நம்ம கம்ப்யூட்டருக்கு மாத்தணும். ஐட ப்ரொடெக்ட் ஐயோட மேக்புக் அதுல எல்லாம் போட்டா ஈஸியா ஏர்ட்ராப் பண்ணிடலாம். பட் அதுல மாத்தணும்ன்றது கேபிள போட்டு அடிச்சு அதுக்கு ஒரு டைம் போகும். அப்புறம் எடிட்டிங் பண்றதுக்கு அதுக்கு ஒரு டைம் போகும். அதுக்கப்புறமா அப்லோட் பண்றதுக்கு டேட்டா வசதி இருக்காது. யூடியூப்ல எல்லாம் வீடியோ அப்லோட் பண்றது அப்படின்றது பெரிய மலையில மாடு இல்ல மாட்டு பட்டியை ஏத்துற மாதிரி அப்படி ரொம்ப லோட் ஆகும். அப்படி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டான். அந்த கேள்விதான் நீங்க கேக்குறீங்க ஆரம்பத்துல, எப்படி நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்க அதானே. எடிட்டிங் எல்லாம் நீங்களே பண்ணுங்களா? அப்படி இல்லாட்டி எடிட்டிங்கே தெரியாது ஸ்டார்டிங்ல. எடிட்டிங் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சு நாங்க ஒரு டீமா ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு தான் பண்ணோம். பட் ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம் இப்பவும் ஞாபகம் இருக்கு. எனக்கு எடிட்டிங் தெரியாது. ஆனா எப்படின்னா நம்ம வீடியோ எடுத்துட்டு அவங்கள்ட்ட எடிட் பண்ண கொடுப்போம். அது அவங்களோட ஃப்ரீ டைம்ல வந்து தான் எடிட் பண்ணி தருவாங்க. அதுவும் கொஞ்சம் டைம் ஆகும், ஒன் டைம் வராது, அப்படி டிலே ஆகுற பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறதால பிறகு காலப்போக்குல அதாவது எல்லாருமே ஃப்ரீயா வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு வருமானம் முடியல, அப்ப கண்டினியூ பண்ணிக்கலாம் போயிட்டு. பிறகு நானே ஒரு கட்டத்துல எடிட்டிங் பழகினேன். ஃபில்மோரா அப்படின்னு சொல்லுவாங்க, அது பழகினேன். கம்ப்யூட்டர் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் பேர் சஜித், அவர் தான் நமக்கு கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு அவர் தான் ஃபுல் அமௌண்ட் தந்தாரு. அந்த டைம்ல ஒரு யூஸ்டு கம்ப்யூட்டர் ஒரு 40,000 ரூபாய்க்கு வாங்கினோம். அவர் தான் நமக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாரு. இந்த இடத்துல அவருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய எல்லாமே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்களுடைய சப்போர்ட்ல தான் நான் இங்க இருக்கிறேன். அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் அந்த கட்டத்துக்கு நான் வரேன். நிறைய क्वेश्चन ஃபேமிலி கட்டத்துக்குனா கேள்விகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் அப்படி தான் சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துகிட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுற உடனே விமர்சனங்கள் வந்திருக்கும் தானே? யாராக இருந்தாலும் ஒரு விஷயம் செய்ய போனா பிடித்தவங்க நம்மள மேல தூக்கி விட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் பிடிக்காதவங்க தூக்கில விடுறதுக்கு பிடிக்காதவங்க வந்துகிட்டு விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ விமர்சனம் உங்களுக்கு வந்திருக்கும் தானே? ஸ்டார்ட் சேனல் ஆரம்பிச்ச உடனே எல்லாம் விமர்சனம் வராது. நாம ஒரு வீடியோ போடும் போது அப்படிதான் வரும். பட் சேனல் ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே சொல்லணும்னா நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நம்மளுடைய சேனல் அவங்க சேனல் மாதிரி நம்ம பையன் ஒருத்தர் புதுசா ஒரு முயற்சி செய்யறாரு அப்படின்னும் போது நிறைய பேர் ஷேர் பண்ணி ஒரு 7 நாள்லயே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தோம். அப்படி சப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கு நம்மளுடைய அன்பு சொந்தங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணேன். அவங்க அவங்களுடைய சேனல் மாதிரி நம்மளை ஷேர் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க. பட் நம்ம வெளியிடுற வீடியோஸ்ல விமர்சனங்கள் வரும் சில டைம்ல. அது ஒரு வீடியோவும் ஒரு வகையான விமர்சனம். அது போட்ட ஸ்டார்டிங்ல இருந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒவ்வொரு வீடியோவுமே விமர்சனம் தான். வித்தியாசமான வெரைட்டி ஆஃப் குரூப் கிட்ட இருந்து விமர்சனம் வரும். அதை சொல்லணுமா என்னென்ன வீடியோ எப்படி வந்துச்சு? அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போனை இங்க வைக்கலாம இருக்கு, பக்கெட்ல வைப்போம். ஏன்னா இங்க ஒருத்தர் வந்தாரு, வந்து சொன்னாரு இப்படி இங்க எல்லாம் வைக்காதீங்க, கீழே வைக்காதீங்க, ஆட்டை போட்டு ஓடுவானுங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இருக்கும். வைப்போம். கொஞ்சம் டேஞ்சர் பிளேஸ்ல தான் இருக்கும். டேஞ்சர் பிளேஸ்ல இல்ல, நல்ல பிளேஸ் தான். பாருங்க வீடியோ பாருங்க. திருப்பி கேமராவை ஏற்கனவே அவரை லொகேஷன் பண்ணி மீம்ஸ்ல கூட கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அதே திருப்பி இதுலயே பண்ண பாக்க சொல்றீங்க. அங்க பாருங்க பாருங்க அற்புதமான முறையில அந்த அவர்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நான் இவரு கூட வந்து இதுக்கு நான் பொறுப்பு இல்ல, உங்களுக்கு சேர்த்து சொல்றேன் கொழுப்புக்கு வந்து. ஓகே ஓகே குட். இன்னொரு சிம்பிளான கேள்வி வந்து கேட்கையா? கஷ்டமான கேள்வியா கேட்டீங்க. என்னன்னு சொன்னா, சிறு வயசுல இருந்து நீங்க எப்படிதானா கலாய்க்கிட்டே இருப்பீங்களா? கலாய்க்கிறது அப்படிதான். சின்ன வயசுல இருந்து என்னுடைய ஸ்கூல் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். நாம எப்பவுமே ஃபன்னா என்டர்டைன்மெண்டா அப்படியே கலாய்ச்சிட்டு பாடி வந்துட்டு அப்படியே இருக்கும்.
ஸ்கூல்ல எல்லாம் இமிட்டேட் பண்ணுவோம். ஒரு சேர் படிச்சுட்டு போறவங்க அவர் மாதிரியே பேசி காட்டுறது, அவர் மாதிரியே நடிச்சு காட்டுறது. அதுதான் அடுத்த அட்வான்ஸுக்கு போய் எக்டர்ஸ் மாதிரி பேசி மிமிக்ரி பண்றது அப்படி எல்லாம் வந்துச்சு. இயல்பாவே அது வந்து ரத்தத்தில் ஊறி போன ஒரு விடயமாக மாறிவிட்டது. அதுதான் இப்ப வரைக்கும் நம்ம இந்த சேனல் வரைக்கும் நிறுத்தி வைத்திருக்கிறது. மக்கள் அதுதான் சப்போர்ட் தராங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை இயர்ஸ் ஆகுது? 2021 ஆண்டு ஸ்டார்ட் பண்ண எத்தனை இயர்ஸ் கூட்டி பேர் கணக்கு வர தெரியும். 2022 வீக் பரவாயில்ல. இப்ப என்ன இயர்ல இருக்கிற நீங்க? 2025. 25ல இருந்து 21 களி, 25ல இருந்து 24. 24 வேற 2025ல இருந்து 2021 போனால் 24 வருடங்களாக நான் சேனல் செய்து கொண்டிருக்கின்றேன். இதை நீ அப்படியே போடணும். இதை நீ அப்படியே போடலன்னு நான் உனக்கு செருப்பால் அடிப்பேன். என்ன ஒரு அன்றாவது 22 செருப்பால் அடிப்பேன். மட்டும் கட் பண்ணிடு, மற்றதை மட்டும் அப்படியே போடு. அதே அப்படியே போட்டோம். அப்ப போடு, பரவாயில்ல. இதையும் போடு. ஒரு கட்டையும் பண்ணக்கூடாது, அப்படியே போடு. ஓகே, அப்படியே நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே, அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 4 வருஷம் கூட்டிதான் கூட்டலாம் கூட்ட பாத்தேன். 2022, 23, 24, 25 கிட்டத்தட்ட 3 வருஷம். 25 கொஞ்சம் மிஸ் பண்றீங்க. இல்ல நான் சொல்றேன், 25 வரலையே. சொல்லுப்பா, 25 இன்னும் வரலையா? அது 3 மாசம் வந்தாதான் 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது சொல்றேன். 3 மாசம் 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண நான். 2021 3/7. இப்போதைக்கு உங்களுடைய சேனலோட டோட்டல் சப்ஸ்கிரைபர் என்ன? 47,000. சேனல் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண வேலைக்கு அந்த வேகத்திலேயே நம்ம போயிருந்தோம்னா இன்னும் நம்ம வேற லெவல்ல வேற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கலாம். பட் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோட ஒரு உத்தியோகத்தோட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அதை கொண்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், சிரமப்பட்டோம். ஏன்னா ஒரு டீமோட ஆரம்பிச்சாலும் ஒரு கட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை, அவங்க வந்து எல்லாருமே நான் சொன்னதானே பொருளாதார ரீதியான ஒரு சிக்கல் வரும், டைம் கொடுக்க இல்லாம இருக்கும். அப்படி விஷயம் ஆகும்போது தனி ஒரு ஆளாவே நான் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. சேனல் ஆரம்பிச்சது காமெடி கண்டென்ட், எல்லாரும் சேர்ந்து ஒரு டிராமா கண்டென்ட்டா தான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த இந்தியாவுல பரிதாபங்கள் செய்வாங்க தானே, அந்த மாதிரி அப்படி ஏதாச்சும் இலங்கையில கலாச்சி போடுற மாதிரி அப்படி போட்டோம். பட் ஒரு கட்டத்துல வந்து தனியே பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு அதனால கண்டென்ட் மாறிட்டு அந்த டைம்ல தான் கிரிக்கெட் கண்டென்ட்டுக்குள்ள நுழைஞ்ச. அதை பத்தி ஒரு வீடியோ போட்டோம்னா அது 3 மில்லியன் கிட்ட வியூஸ் போயிடுச்சு. இந்தியா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எல்லாம் போயிடுச்சு. சன் டிவில கூட நம்ம வீடியோ போட்டாங்க. அப்ப நீ அந்த கட்டெல்லாம் எடுத்து போடணும். சோ அப்படி போனதுக்கு அப்புறமா யூடியூப்ல கிரிக்கெட் கண்டென்ட் வந்து ஓட மாட்டேன்னுச்சு. ஆனா பேஸ்புக்ல பிச்சுட்டு போயிடுச்சு. யூடியூப் அப்படியே கவனிக்கலாம் போயிட்டு பேஸ்புக், டிக்டாக் இதுல மட்டுமே போட்டுட்டு போனா யூடியூப கை விட்டுட்டேன். இப்பதான் மறுபடியும் அதாவது இப்ப யூடியூபர்ஸ் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? யூடியூப கை விட்டுட்டான். யூடியூப் கண்டென்ட் அப்படித்தான். அது அவங்க சேனல் வீடியோ பண்றவங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு கண்டென்ட் போறோம்னா அந்த கண்டென்ட் அப்படியே கண்டினியூ பண்ணணும். திருப்பி நம்ம திடீர்னு வேற ஒரு கண்டென்ட் போடும்போது அந்த ஆடியன்ஸ் அது கொண்டு போய் சேர்க்காது, இல்லாட்டி ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. அதாவது நமக்காக பாக்குற மாதிரி அதை மாத்திக்கணும். நம்ம என்ன போட்டாலும் பாப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா அது ஓகே. பட் இன்னமும் அந்த லெவலுக்கு நான் வரலன்னு நினைக்கிறேன். வரதுக்கு முயற்சி செய்யறேன். விடாமுயற்சியா வீண் முயற்சியான்னு பாப்போம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியல இருந்தாலும் பாத்துறீங்களா அது சமாளிக்கிறாரு. சொல்லு. அடுத்த கேள்வி வந்துகிட்டு உங்களுக்கானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்போர்ட் என்ன? ஸ்போர்ட்டா? ஸ்போர்ட் வந்து கிரிக்கெட். அதான் இப்ப நம்ம வாழ வச்சிட்டு இருக்கு. அது என்ன ப்ரோ உங்களுக்கும் பங்களாதேஷ் ஒரு ஃப்ரெண்டுக்கும் மை டியர் ஸ்நாக் ஃப்ரெண்ட் யூ டோன்ட் ரிமெம்பர் தட் வேர்ட். நான் நல்ல மூட்ல இருக்கும்போது அதெல்லாம் இன்னைக்கு ஞாபகப்படுத்த கூடாது. உங்காலி பங்களாதேஷ் இருந்தாலே கடுப்பாயிருவேன் நானே. மைண்ட் வேற மாதிரி வாய்ஸ் வேற மாதிரி அடிச்சு வச்சிருவேன். வேணாம் அடுத்ததுக்கு பரவாயில்ல கேளு பரவாயில்லையா? கண்டிப்பா கிடைக்க மாட்டேன். ஸ்ரீலங்கா தானே, கிடைக்க மாட்டேன். எப்பயில இருந்து அந்த வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு? அந்த வார் ஏறி போகுது. ஏற போகுது. 6ஆம் மாசம் பங்களாதேஷ் கிரிக்கெட் டீம் ஸ்ரீலங்கா வர போறாங்க. அவங்களுக்கு நாம வச்சு செய்ய போறோம், சம்பவம் செய்யறோம். சோ இது வந்து நான் சொன்னேன் தானே, இந்தியா டீம் வந்து ஆசியா கப் ஃபைனல்ல ஸ்ரீலங்காவில வச்சு ஸ்ரீலங்காவை 50 ரன் கோல் அவுட் ஆகிடுச்சு. முகமது சிராஜ் அதுக்கு மெயின் ரீசன். 6 விக்கெட் எடுத்தாப்ல. அதுக்கு வந்து நான் வடிவேல் வந்து ஒரு பேசுவார் தானே அரசியல் மேடையில, என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் எதிர்கட்சிக்காரனை பார்த்து கேட்கிறேன்,
அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா அப்படின்னு கேட்பாரு. ஆமா, அதே ஃபீல் எடுத்து நான் வந்து சிராஜை பார்த்து கேட்கிற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, பந்து வீசுறியா இல்ல சந்து வீசுறியா, என்ன பண்ண என் நாட்டுக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ அப்படி போட்டோம்னா அது வந்து அந்த ட்ரெண்டிங்க்கு அப்படியே பச்சிட்டு போயிடுச்சு. அது வந்து 3 மில்லியன் வியூஸ்ல போய் அது அப்படி நடந்துட்டு. அப்ப நம்ம வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து இவ்வளவு ஆடியன்ஸ் இருக்கு, இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, இவ்வளவு பேர் ரசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சேம் டைம் ஐசிசி வேர்ல்ட் கப் இந்தியாவில நடக்குது. இது முடிச்சு அடுத்த நெக்ஸ்ட் அது ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அதை ஃபுல்லா கவர் பண்ணேன். ஒவ்வொரு மேட்சுக்கும் நம்ம வந்து ஃபுல்லா ஓயாம வீடியோ போட்டு எல்லாத்துக்கும் ரிவ்யூ போட தமிழ்நாட்டுல உள்ளவங்க ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம வீடியோ ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. ஸ்பெஷலி கிரிக்கெட் ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மேட்ச் அந்த ஐசிசி வேர்ல்ட் கப்ல ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்கு ஒரு மேட்ச் வருது. அதுல வந்து நம்ம மெத்யூஸ் இருக்காருல்ல, அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹெல்மெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக அப்படியே செஞ்சுட்டு வர்றதுக்குள்ள இந்த சகிப் அல் ஹசன் பங்காளி அவன் வந்து டைம் அவுட் கேட்டு கொடுத்துட்டான். அது இப்ப நினைச்சாலும் எனக்கு அந்த பங்காளி வந்து சகிப் அல் ஹசன் மதாக்காரர். அதால அந்த கர்மா அதாலதான் அவன் இவ்வளவு தூரம் பாடுபட்டு இருக்கான். பாருங்க நிறைய கேசஸ் இருக்கு, அதை பத்தி பேச தேவையில்ல. பட் அது அவருடைய பர்சனல் இஷ்யூ. இருந்தாலும் அப்படி ஒரு பங்களாதேஷ் பத்தி கேள்வி கேட்ட நான் பார்ப்பேன். அடுத்த கேள்வி கிடையாது. அப்ப இது வந்து லாங் ஸ்டோரி சொன்னா இல்லையா, ஏன் தட்டிக்க கூடாது. அப்ப இவன் வந்து இப்படி பண்ண உடனே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஃபெடப் ஆயிடுச்சு. எங்களுக்கு மட்டும் இல்ல, உலக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஃபெடப். இப்படியான சிச்சுவேஷன் நிறைய தடவைக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனா யாருமே இப்படி டைம் அவுட் கொடுத்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. பட் இவன் ஒத்தப்படியா நின்று மனசாட்சியே இல்லாம கல்லஞ்சிக்காரன் அப்படியே அவுட்டு கேட்க உலக வரலாற்றிலேயே ஒரு உலக சாதனையா போயிட்டு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆயிட்டு அஞ்சலா மெத்யூஸ் அவருடைய பேரு பதியப்பட்டுச்சு. முதல் டைம் அவுட் இவர் தான் அப்படின்ட்டு. அது அப்படி நடந்தோன்னா அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அது அப்படியே பங்களாதேஷ்காரங்கள்ட்ட அப்படியே வைரல் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த டூர்னமெண்ட் அந்த ஐசிசி வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு ஓடி சீரிஸ் T20 சீரிஸ் நடந்துச்சு. அதுல வந்து இப்ப இவங்க ரிவெஞ்ச் மெத்யூஸ் வந்து சகிப் அல் ஹசன் விக்கெட் எடுத்துட்டு அப்படியே டைம் அவுட் காட்டுறாரு. அப்படி அவர்தான் ஒரு பண்ணு. அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அதுக்கப்புறமா அந்த சீரிஸ் ஸ்ரீலங்கா ஜெயிச்ச உடனே எல்லாருமே லைன் நின்று டைம் அவுட் காட்டுறாங்க. நீ கிரிக்கெட் பாப்பியா, பார்த்தவனும் தெரிஞ்சிருக்கும். அப்ப அது அப்படி ஆனதுக்கு அப்புறமா அடுத்த சீரீஸ்ல வந்து பங்களாதேஷ் வின் பண்ணி இந்த முஸ்பிகுர் ரஹீம் வெரி ஸ்மால் சினேக் யூனோ உனக்கு ஒண்ணு தெரியாது கேளு. ஸ்மால் சினேக் அவரே பேசட்டும், நான் இடையில பேசினேன். இல்லடா உனக்கு தெரியுமா தெரியாது முஸ்பிகுர் ரஹீம் தெரியுமா? கிரிக்கெட் பாக்குறதுல ஃபுட்பால் பிளேயர். நீ ஃபுட்பால் பிளேயரா? அங்கெல்லாம் என்னதுக்கு பாக்குறீங்க? ஓகே. அப்போ பங்காளி அவன் வந்து ஹெல்மெட்டை வச்சுட்டு ஹெல்மெட்டால தானே அவுட் ஆயினா அதை அப்படியே கலாய்ச்சி செஞ்சான். அதை நான் வீடியோ போட்டேன். ஒரு 3 மில்லியன் பேரு பங்களாதேஷ்காரங்க மட்டுமே பார்த்தாங்க. ஆமா, பங்களாதேஷ் ஃபுல்லா பரவிட்டு பங்களாதேஷ்காரங்க எல்லாருமே ஷேர் பண்ணி கீழே கமெண்ட்ஸ் ஃபுல்லா பங்காளிங்க தான். அவனுங்க எல்லாம் சிரிக்கிறானுங்க. இங்க பாரு அது ஸ்ரீலங்கா ஜெர்சி போட்டு தானே பண்றோம், இங்க பாரு இந்த ஸ்ரீலங்கன் கலர்றான் அப்படியா இப்படியா அப்படின்னு பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு தோக்கும்போது நம்ம வீடியோ போட பங்களாதேஷ்ல இருந்து நமக்கு ரிப்ளை வீடியோ போடுவாங்க, நமக்கு நாம அவனுக்கு ரிப்ளை போடுவோம். அப்படி ஃபைட்டா போய் இப்ப ஒருத்த மட்டும் ரிப்ளை வீடியோ போட்டு இருக்கான். அவன் மலேசியாவில் இருக்கான். பட் இது டு பி கண்டினியூட். ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் அப்படின்றது எப்படி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்தோ அந்த மாதிரி கிரிக்கெட்ல ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் அப்படின்றது அது வந்து போர் ஆயிடுச்சு. நாம ஒண்ணும் பண்ண முடியாது, யாரும் தடுக்க முடியாது. சோ they never stop it. சோ எங்களுக்கு அவனுக்கு பார்த்தாலே தெரியும் அவனுக்கு வந்து சீனிக் டான்ஸ் ஆடுறானுங்க. இதுக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் இன்சிடென்ட் இருந்தாலும் நிதா ஹாஸ் ட்ராபின்னு ஒரு ட்ராபி நடந்துச்சு. அதுலயே இவனுங்க சேஷ்டையில பண்ணானுங்க. இது பெரிய ஒரு ஸ்டோரி. ஆனா நானு ரெகுலரா கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்க லைஃப் ஸ்டோரியை பத்தி சொல்லுங்க. நான் தானே சொல்லிட்டு இருக்கேன், வேற என்ன லைஃப் ஸ்டோரி? எந்த லைஃப் ஸ்டோரின்னு சொன்னா நம்மளுக்கு தெளிவாக ப்ரோ அது நல்லையா இவ்வளவு பக்கத்துல லைஃப் ஸ்டைல் சொல்ற நீங்க கடந்து வந்த பாதைகள் இருக்கு தானே. கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கான்கிரீட் ரோட் போட்டிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி கெரவல் ரோட் போட்டிருப்பாங்க. அது ஒரே கரண்ட் முரடா இருக்கும். ஓட்டு வாங்குற அரசியல்வாதி ஓட்ட ஒழுங்கா போடுறானுங்க இல்ல, அதுலயும் பாதி கமிஷன் அரசியல் இல்ல. ஒரு ரியாலிட்டியை சொல்றேன் நான், உனக்கு யார் அரசியல் தந்தது? ஆனா இங்க பாருங்க ரொம்ப ரோடெல்லாம் கிளீனா இருக்குங்க. கிளீன் ஸ்ரீலங்கா. நல்லா கடந்து வந்த பாதையில கொஞ்சம் கரடு முரடு இருந்தாலும் சில இடங்கள் நல்ல நீட்டா இருக்கு. போர்ட் சிட்டி ரோட்டெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. அழகா போலாம், ரைடு போலாம். நீ போயிருக்கியா ரைடு? நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் क्वेश्चन. அப்ப அந்த கேள்விக்கு பதிலே கிடைக்காது. என்ன வந்த பாதை கடந்து வந்தா வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் துயரங்களை தான் எல்லாரும் ஏன்னா ஒரு சந்தோஷமான ஒரு இன்டர்வியூல கடந்து வந்த பாதையில துக்கங்கள் துயரங்கள் பத்தி உங்களை பார்த்து முன்மாதிரியா இருக்கிற சின்ன குழந்தைகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சரி 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 அதாவது சோகங்கள் இன்பங்கள் அப்படின்றது எல்லாருடைய லைஃப்லயும் நடக்கிற சம்பவம் தான். இதுல என்னுடைய பர்சனல் மேட்டர்ல நான் வந்து ஷேர் பண்ணிட்டு அதுல நான் உங்களை வந்து அப்படின்னா உச்சி கொட்ட விரும்பவில்லை. ஆனா எல்லாரோட லைஃப்லயும் இருக்கு, ஸ்ட்ரகிள் இருக்கு, போராட்டம் இருக்கு, கஷ்டம் இருக்கு. அது நம்ம லைஃப்லயும் இருக்கு. நான் சொன்னேனே, நீங்க இந்த துறை சார்ந்து கேட்டீங்கன்னா அந்த துறை சார்ந்து பல கஷ்டம் இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட இப்ப டக்குன்னு நம்ம ரீச் ஆனது இல்லை, நம்ம ரீச் ஆகல, அது வேற விஷயம். பட் போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கு. பட் இது ஒரு பெரிய ஒரு லாங் ஸ்டோரி. நாம ஸ்டார்டிங்ல ஊர்ல எல்லாம் சின்ன சின்ன மேடைகள்ல வாய்ப்புகள் கேட்டு நிறைய சான்சஸ் கேட்டுருக்கோம். தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தராம நிறைய நிகழ்ச்சி முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தாரா அப்படின்ற ஒரு சின்ன நிகழ்ச்சி, ஒரு ஸ்கூல்ல ப்ரீ ஸ்கூல் ஈவெண்ட் இருக்கும்ல, நேசரி பிள்ளைங்களுடைய இறுதி நிகழ்வுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு நான் வந்து இருந்திருப்போம். அனௌன்ஸ் பண்றவரு இருங்க தாரம் உங்களுக்காக தாரம் வந்துட்டு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு டைம் இல்லை ஷெடியூல் கூட்டிட்டு அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்கு. அந்த டைம்ல தான் நம்ம ரொம்ப மனசு வருத்தப்பட்டிருக்கோம். ஆனா கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம கரெக்டா பயன்படுத்தி இருக்கிறோம். சில ஈவெண்ட்டுகள் அப்படி பயன்படுத்தி அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை பார்த்துட்டு அடுத்தடுத்த சான்சஸ் கிடைச்சிருக்கு. அப்படி பெரிய பெரிய மேடைகள் கிடைக்கும் போது அதை பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் பெரிய மேடைகள் கிடைச்சிருக்கு. பட் எல்லாத்த விட ஒரு சிறந்த ஒரு மேடையா இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம், சோசியல் மீடியா, அதை பாக்குறோம். நம்ம யார்கிட்டையும் கை கட்டி நிக்கவோ சான்ஸ் கட்டி நிக்கவோ தேவையில்லை. உங்ககிட்ட திறமை இருக்குன்னா அதை நீங்க அப்லோட் பண்ணுங்க. உங்களோட திறமை வந்து சரியான முறைக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா மக்கள் உங்களுக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் தருவாங்க. அது டைரக்டா போகக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கு. ஏன்னா ஆனா இப்ப முதல்ல டிவி ரேடியோ அதுக்கெல்லாம் லைன் கட்டி நிக்கணும். அதுக்கு வந்து செலக்டர் வச்சு இன்டர்வியூ வச்சு அப்படிதான் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு இது இருக்கு. பட் சோசியல் மீடியாவிலையும் வரையறைகள் அப்படிலாம் இல்லைங்கிற ஒரு மைனஸ் இருந்தாலும் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல பிளாட்ஃபார்ம், பிளஸ் மைனஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ இது துறை சார்ந்த ஒரு விஷயத்தான் சொல்றேன். இப்போ வரைக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்குமா அப்படின்னா இப்பவும் போராட்டம் தான். இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னும் போது சில சிக்கல்கள், பிரச்சனைகள், தடங்கல்கள் அதெல்லாம் தாண்டி போராட்டினா தான் வரலாம். எதுவுமே ஈஸியா கிடைக்காது. ஆனா ரியல் லைஃப் அதுலயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், போராட்டம் இருக்கும், பொருளாதார பிரச்சனை இருக்கும். நம்ம தொழிலையும் ரியல் லைஃப்ல நம்ம ஆளுங்களையும் நம்ம கம்யூனிட்டியையும் சேர்த்து கொண்டு போறதுல ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இப்படி நிறைய போராட்டங்கள் கஷ்டங்கள் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம சொன்னது இல்லை, நீ கேட்டதால நான் வந்து மேலோட்டமா சொல்றேன் தவிர இப்படித்தான் நடந்தது இதுதான் என்று சொல்ல நான் விரும்பவில்லை. ஆனா ரொம்ப கஷ்டம் இருக்கு. பொதுவா சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் மூவிஸ்ல எந்த ஹீரோவை பிடிக்கும்? நிறைய பேர் இருக்காங்க. அதுல ரொம்ப பிடிச்சது பொதுவா நம்ம வந்து எல்லாருடைய படங்களும் பார்ப்போம். ஃபேவரைட் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற டைம்ல ஒருத்தருடைய ஃபேவரேட்டா இருந்து மற்றவர் அப்படி இப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைட் பண்றாங்க. அப்படி நம்ம பண்ணிருக்கோம். அப்படி பண்ணலாட்டி என்ன வாழ்க்கை அது அதெல்லாம் பண்ணிட்டே இருந்து அதெல்லாம் வந்திருக்கோம். ஆனா இப்போ கொஞ்சம் மெச்சூர்ட் ஐட்டம் நினைக்கிறேன். எல்லாரும் மூவிஸ் பாக்குறோம். அது என்ன ஒரு படைப்பு வந்து எப்படி வெளிப்படுத்துறாங்க, அதுல உள்ள விஷயங்கள் என்ன, அப்படி ஃபேன்ஸ் ஃபைட்டா இருந்தாதான் நடிக்கிற நடிகர்களுக்கு மார்க்கெட்டிங் இருக்கும். ரெண்டு டீமா பிரிஞ்சு ஃபைட் பண்ணும்போது அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, கல்லா காட்டுவாங்க அப்படின்றதெல்லாம் புறவு நம்ம வந்து உணர்ந்து கொண்டோம். சோ பிடிச்ச நடிப்பு ரீதியா இருந்தா கமல்ஹாசன் சார் அவரை சொல்லலாம். ஸ்டார்டிங்ல ஸ்கூல் படிக்கிற கால பகுதியில எல்லாம் சூர்யாவை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்தது பிறகு அஜித் சார் அவரை பிடிக்கும். விஜய் அவங்களுடைய படங்கள்லாம் பார்ப்போம். பட் நல்லா கொஞ்சம் சினிமா ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவர் தாயா சினிமா இவர் தாயா கமல்ஹாசன் ஒன் அண்ட் ஒன்லி உலக நாயகன் அவரை பிடிக்கும். மறுபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாருடைய படமும் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே பார்ப்போம். பிடிச்ச நடிகர். நெக்ஸ்ட் கமல்ஹாசன் மாதிரி ஒருக்கா மெமிக்ரி பண்ணி காட்டுவீங்களா? நான் வேற யாரும் அதே மாதிரி மெமிக்ரி பண்ணுங்க கேட்டுக்கியா? கண்டிப்பா கேட்டுப்பேன். விடுறா வேற என்ன கேளு. ஒருக்கா ஏதாவது ஒரு மெமிக்ரி எங்களுக்காக இந்த மெமிக்ரியை கேட்டேன். ஜப்பான் முடி பார்த்தா ஆப்பிரிக்கா மாதிரி இருக்கு. ஹலோ ஹாய் திருப்புடா வெண்ண திருப்புடா லூசு பையில அவன் பாரு அவனை காட்டு. அவன் ஆல்ரெடி எல்லாம் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேமரா செய்யறான். ஓகே இட்ஸ் ஓகே. கேமராமேன் அவன் ஸ்டாண்ட போட்டுட்டு நீ அது ஒன்னு போன்ல வீடியோ எடுத்து அவனை காணும். இந்த கட்டுக்கு அவனை எடுத்து போடு பாவ நானு. இதை வச்சுட்டு போன மாட்டியாச்சா மாட்டிட்டே அவசியம் பண்ணி கத்திக்கு எடுக்கிறியா? இவன் பாருங்க இந்த ஸ்டாண்டு ஸ்டாண்டு இருக்கு. இதை வச்சுட்டு போன மாட்டியாச்சா மாட்டிட்டே அவசியம் பண்ணிக்கிறாரு. இவர் பேர் கேமராமேனா ரொட்டேட் பண்ணணுமா இல்லையா? சரி ஓகே முடிஞ்சது. இன்னைக்கு அதெல்லாம் காட்டு என்ன காட்டுறான் இல்ல சும்மா நிக்கான். இப்பயும் காட்டு பாரு. கமெண்ட்ல கழுவி ஊத்த போறாங்க. கழுவ மாட்டாங்க. ஓகே ஓகே உங்களுக்கு கழுவ மாட்டாங்க. அதுதான் ஐயா பிரேம் அதெல்லாம் வச்சுக்கானா
நம்ம கேமராமேன் அவங்க எல்லாரும் ஒரே குரூப் தான். டேய் அவங்கள மட்டும் எடுத்துடாதடா, நாங்க 2 பேரும் மெயினா விளங்கணும். மிமிக்ரி. சரி, மிமிக்ரியில இப்போ கமல் சார் அவர் வாய்ஸ் வந்து எல்லாரும் வழக்கமா பண்ற ஒரு வாய்ஸ். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் என்னது சாம்பு மௌன மூஞ்சில ஒண்ணு வச்சான்னு வச்சுக்கவேன், அப்படியே மூஞ்செல்லாம் தகுலுக்கு ஆயிடும். நான் நினைச்சுக்கின்னு இருக்கேன், நீங்க நான் கூட்டு வந்து வச்சுக்கினேன் இந்த காலங்காலத்தால இந்த சாம்பு மவன் இருக்கிறானே கொப்ப மவனே எப்படி இருக்க? மாசா இருக்கேன். என்ன மாசா இருக்கியா? அது பாக்குறவங்க சொல்லணும். கமெண்ட்ல யாரு மாசா இருக்குன்னு போட்டுருங்க. ஓகே கமெண்ட் பார்வை எங்கேயோ போகுது. இல்லடா தங்கச்சி தங்கச்சி உடனே மாத்திடுவாங்க தங்கச்சி. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா நீ क्वेश्चन கேட்க மாட்டியா? நீ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருது ப்ரோ, நான் என்ன டைரக்ட் நீ क्वेश्चन கேளு. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க அவன் ஓகே அப்ப துருவாவே கேட்க சொல்றீங்க. நெக்ஸ்ட் ஏ கையில பிடிச்சிருக்க கஷ்டமா இருக்கு. நீ துருவா கேளு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் சொல்லுங்க. இதெல்லாம் தேவையா? தெரிஞ்சுக்கொள்ளணும் ப்ரோ, அவங்கள பத்தி நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு அங்க சொல்லிட்டோம். இனி கேள்வி கேட்கலன்னா மரம் என்ன ப்ரோ சொல்லிடுங்க. அப்பா பாட்டு வந்து 1 2 எப்படி பேசுறது? ஏதோ இப்போதைக்கு ஒரு மைண்ட்ல இப்ப வரும் தானே ஒரு பாட்டு ரீசனா. இவரு யோகி பி அவருடைய பாட்டு அடிக்கடி கேட்பேன். யோகி பி தெரியுமா? யோகி பி எனக்கு தெரியல. மடத்திலிருந்து தாவும் நதிகளை நான், அது இளையராஜா படிச்ச பாட்டு, இளையராஜாவோட பாட்டு. அவர் படிக்கல, இளையராஜாவோட பாட்டு. அதை அப்படியே இவர் ரேப் போட்டு அப்படியே கொடுத்தாப்ல. அப்படின்ட்டு வரும். ஓகே ப்ரோ. எவனுக்குமே தெரியாது உனக்கு சொன்னால் புரியாது. நானும் கொஞ்சம் வராது. ஓகே நானா போட்டது. இட்ஸ் ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் நீ அந்த பாட்டு கேளு, நல்லா இருக்கு. என்ன பாட்டு? அந்த யோகி பி நட்சத்திரா மடை திறந்து அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணு. அப்போ கேட்கும்போது ஒரு பூஸ்ட் வரும் அப்படின்ட்டு கேட்கலாம். நல்லா. நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு பர்சன் சொன்னா யார சொல்லுவீங்க? ஸ்டார்ட் பண்ணல இப்போ வரைக்குமா? ஆமா, உங்களோட சப்போர்ட்டிவ்க்கு நீங்க மட்டும் தானே? ஆமா, நாம வந்து ஆமா பாட்டு பாடி பாடி தனியொருவன் ஆக்கி போற. எனக்கு கேட்ட கேள்வி ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் அப்படின்னா, நான் வந்து ட்ரை பண்ணி நான் முயற்சி செஞ்சு நாம வந்து எஃபோர்ட் போட்டதான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எஃபர்ட்டா அதை கொடுக்கலாம். அதுக்கு சப்போர்ட்டா நாம ஃபர்ஸ்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் அது சரியா வந்து சேரும். முதலாவது நம்ம தான். ஆனா ஸ்டார்டிங்ல ஒரு குரூப் வந்துச்சு, அவங்க நமக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க, ஃபுல்லா ஜாயின் பண்ணாங்க. அப்புறமா அடுத்த லெவல் போகும்போது அவங்க இல்ல, அதாவது அவங்க விட்டு போகாத காலம் சூழல் வந்து அப்படியே போயிடுச்சு. நம்ம அடுத்த லெவலுக்கு போறோம், அங்க இன்னொரு குரு வராங்க, நம்ம லைஃப் பார்ட்னர் மற்றவங்க எல்லாம் எடுத்துக்கலாம். அப்ப அது வந்து ஃபுல் சப்போர்ட்டா இருக்கு. அதுக்கப்புறமா அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். அப்ப அதுக்கப்புறம் நம்ம கீழே ஒர்க் பண்றதுக்கு ஒரு சிலர் வருவாங்க. இப்போ அவங்க ஃபுல்லா ஜாயின் ஆகி நல்லா ஒர்க் பண்ணினா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே 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 லாஸ்டா உங்களுடைய ஃபேவரட் क्वेश्चन. ஆமா முடிய போகுது. அதாவது பாத்தீங்கன்னா என்ன கேள்வி நீங்க சொன்னீங்கன்னா அப்படித்தானே கேட்க போறேன். இல்ல ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இரு. ஓகே 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 சந்தோஷமா தான் இருக்கிறேன். நான் வரேன். நீ சாப்பிட்டியா? இல்ல இன்னும் சாப்பிடல. சாப்பிடுவோம். தூக்கிட்டு வா. அது கல்ற அது ஸ்டாண்ட விட்டு கல்றாரு. ஹாய் செவிட்டு மூதுவீங்க. வாடா ஏய் ஸ்டாண்ட வச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப பிரதரோட ஸ்டாண்ட் எல்லாம் கலட்டி எடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. பேக் ரூமுக்குள்ள போகல, அப்படியே பேக் கொண்டாந்துட்டு அப்படியே வந்துட்டீங்க கரெக்டாவே? ரூமுக்குள்ள போகல. இல்ல இல்ல அப்படியே வந்தோம், வந்து இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே சூப்பர். நம்ம நிறைய பேர் கை கூடா நாங்களும் வந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சில சம்டைம்ஸ் குழம்புக்கு வந்தா ரூமுக்கு போய் பேக் எல்லாம் போட்டா அது ஒரு நாள் சார்ஜ் எடுப்பானுங்க. அதுக்கு நம்ம பேக் எல்லாம் எடுத்துட்டு சுத்தி பார்த்துட்டு நின்றா ரூமுக்கு போவோம், இல்லாட்டி அப்படியே வீட்டை போக முடிச்சிட்டு. அப்படித்தானே? ஓன் செல்லு தெரியும். ஆமா ஆமா பெரிய நீ பெரிய புடுங்கி இல்ல ஓன் செல்லு.
எடுத்து வச்சிருக்கேன். வீடியோ வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா? வீடியோ கேம்ஸா? ஆமா. PUBG அப்புறம் இல்ல ப்ரோ. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. கேம்ஸ் சேனல் கேம் சேனல்ல ஆரம்பிக்க சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. கேம் சேனல்ல கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. உண்மையா? கவனம்பா. அது எனக்கு தெரியாது. அதை பத்தி கேட்காத. எனக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியாது. இந்த கடைக்கு போவாங்க. நல்லா இருக்கும். காஃபி நல்லா இருக்கும். மைலோ நல்லா இருக்கும். ஐஸ் காஃபி. எனர்ஜி இருக்கு சாப்பிடுறதுக்கு. வாழுப்பானா? வாழுப்பான் சாப்பிடுவியா? சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா? பிரச்சனை சொல்லக்கூடாது. சாப்பிட தாங்க. மாலுப்பான். ஏன் மாலுப்பான் அப்படின்னு பேர் வந்து? மாலு அப்படின்னா மீன். அப்படித்தானே ஜி? மாலு என்ற மீன் தானே? மீன் பான். மாலுப்பான் மீன் பான். அப்படியா? அப்ப நீங்க அப்ப குடிக்கிறது அவ்வளவுதாங்க. அப்புறம் நம்ம வன் வந்தது நல்லா இருக்குமா? நம்ம குடிச்சிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம். இது கூல் ஐஸ் காஃபி 1 பேருக்கு. எனக்கு ஹாட் கூல் நல்லா இருக்கு. நீ வரதுக்கு முன்னாடி நான் ஒன்று குடிச்சிட்டேன். நானே இப்ப குடி. நான் இப்ப ஹொட்டு குடிக்கிறேன். சூடு நல்லா இருக்கு. கேளு மலையோ கேள்வி கேள்பா. இது கூல். அதவி நம்ம கடை தான். குடி சேசா. என்னடா இந்த பழக்கம் ஆயிக்கும் அவனுக்கு. செம்ம சூடா இருக்குப்பா. ஓகே, ரெண்டு பேரும் உங்களை பத்தி ஏதாவது பேசிட்டு இருக்கோம். என்ன பத்தியா? காட்டு ஏண்டா நாயே. சரியா? அது பீப்ல போட்டு இப்படி எடிட் பண்ணி போட போனாங்க. தெரியாது. கஷ்டமா சேனல்ல ஆரம்பிச்சீங்க. சேனல் ஆரம்பிச்சு ஒரு 5 days. அதனால இப்பதான் ஆரம்பிச்சிருக்கானுங்க. 5 days ஆரம்பிச்சு முதல்ல நம்மகிட்ட நேரா நம்மகிட்ட வந்துருக்கானுங்க. இல்ல, எனக்கு ஆல்ரெடி 2 சேனல் இருக்கு. ஒன்றுல 1720 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இன்னொன்று இந்தியால எல்லாம் போயிட்டு ப்ளாக் பண்ணேன். பட் ஆமா போனேன். ஹைதராபாத் இன்னும் போகலையா? கண்டிப்பா நீங்க இந்தியால போக மாட்டீங்க. பெரிய நாடுகளுக்கு தான் போவீங்க. செருப்பு அடிப்பா. இந்தியா பெரிய நாடு இல்லையா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. இந்தியா பெரிய நாடுதான். இலங்கையில தமிழ்நாடு மட்டுமே. ஸ்ரீலங்காவில 3 மடங்கு தான் தமிழ்நாடு மட்டுமே. இந்தியாவுக்கு தமிழ்நாடு மட்டுமே. இந்தியா ரொம்ப பெரிய நாடு, ரொம்ப நல்ல நாடு. சரியா? கடப்பால இருந்து நான் போனது கடப்பா. என்னது போனேன்? சும்மா சுத்தி பாக்குறது. சேனல் திறந்து 5 நாள் தான் ஆகுது. அதுக்கு முதல்ல இந்தியாவெல்லாம் போயிட்டு வீடியோ சூப்பர் ப்ரோ. சூடா இருக்குடா. அது கூல் தான். நல்லா இருக்கும். நான் கூல் குடிச்சிட்டேன். நம்ம கொஞ்சம் அங்க இருந்து பேசிட்டு வருவோம். பே பண்ணிட்டு போமா? கேமராமேனுக்கு ப்ரோ நான் குடிச்சிட்டு வரேன். இந்த ஸ்டாண்ட் இருக்கட்டும். நீ வா. தெரியாது நமக்கு சொன்னால் புரியாது. யோகி பி நட்சத்திரா சூரிய புத்தகம். நல்லா இருக்கு அந்த பாட்டு. என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. பாட்டு படிச்சிட்டு. நீ சொல்லுப்பா. இந்தியா எவ்வளவு நாள் நின்றீங்க? எத்தனை நாள் நின்றீங்க? 10 நாள். வீடியோ பர்பஸ் தான் போனீங்களா? ஆமா, வீடியோ எடுக்க தான் போனேன். போன இடத்துல சாப்பாடு இருக்கு இல்லையா? சாப்பாடு சிலது ஒத்துக்கொள்ளல. அங்க இருக்கிற ரசம், ஹைதராபாத்ல ஏதோ ஒரு ரசம் தந்தாங்க. அது சாப்பிட்டதுனால 3 நாள் அப்படியே ஆஃப்ல ஆகிட்டே இருந்ததுனால 3 நாள் பெருசா. ஆமா, தனியா தான் போனேன். எத்தனை வயசு? எனக்கு இந்த மாதம் 6ஆம் மாதம் 2ஆம் தேதி வந்து. 6ஆம் மாதம் சுடுதண்ணி எடுத்து சொத்தையில ஊத்திடல. உங்களை பார்த்தோன்னே ப்ரோ. இல்ல ப்ரோ, 6ஆம் மாதம் 2ஆம் தேதி வந்துகிட்டு எனக்கு 20 வயசு ஆகுது. இப்போதைக்கு 19 வயசு போதுமா? டீனேஜ் தாண்டி இப்ப அடுத்த லெவலுக்கு போற நீங்க. எந்த இயர் போனீங்க இந்தியாவுக்கு? 2024. ஓ சூப்பர். எனக்கு மிச்ச நாள் விருப்பம். நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு ரொம்ப விரும்புற ஒரு கண்ட்ரி இந்தியா. தமிழ்நாட்டு மக்கள் நம்ம சேனலுக்கு அறிமுகமானதுக்கு அப்புறமா அவங்களுடைய அன்பு ஆதரவு
ஸ்பெஷலா நான் இந்த வீடியோவில் சொல்லி ஆகணும். ஸ்ரீலங்கன்ஸ் அவங்க ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. பட் இவங்களுடையது வந்து வேற லெவல். சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து நுணுக்கமா பார்த்து அதுக்கு விஷ் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. இந்தியன் ஆடியன்ஸ் சொன்ன வீடியோ பார்த்தாங்கன்னா உனக்கு தெரியும். நல்ல கண்டென்ட் பண்ணு. என்ன கண்டென்ட், உன்னுடைய கண்டென்ட் ஐடியா என்ன பண்ண போற? வீடியோ எடுத்து போடுறியா? இது வந்துகிட்டு செலிபிரிட்டி மாற இன்டர்வியூ பண்றதுக்காக வீடியோ ஓபன் பண்ணிக்கிற ஒரு சேனல். என்ன முடிச்சுக்கோ இன்டர்வியூ எடுக்க? நீங்க செலிபிரிட்டி தானே ப்ரோ? செலிபிரிட்டி டீம் இல்ல, அவர் டேஞ்சரோ டீம் இல்ல, நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. என்ன ஒண்ணுமே பண்ணலடா. ஆமா, நீங்க வசந்தம் டிவில ரொம்பவும் எனக்கு அந்த இயர் ஞாபகம் இல்ல, அதுலயே ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருந்தீங்க தானே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது 2015 இருந்து 15 இருந்து 14 இருந்து தெரியல ப்ரோக்ராம் பண்ண வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி ஷோ வந்து நல்லா இருக்கும். அதுல நீங்களும் இருக்கீங்க. அப்புறம் சீஸ் கொத்து யூடியூப் சேனலோட ஆதில் அவர பேர், அவரும் இருந்தாரு தானே? நாங்க இருக்கல, அங்க பெர்ஃபார்ம் பண்ணோம். நாங்க ஸ்டார்டிங் சேனல் ஆரம்பிச்சு அடுத்த எபிசோட நான் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த தம்பி வந்து குறவுதான் ஜாயின் ஆனாரு. ஆனா அவர் வந்து நாங்க அதுக்கப்புறமா ஜப்னாவுல மிமிக்ரி ஆதித்தன் அப்புறமா எட்வர்ட் ஒரு டீமா சேர்ந்து நாங்க மிமிக்ரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். ஆதில் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்தாரு, அவர் கொழும்பு தான், ஆனா லேட்டா தான் வந்து ஜாயின் ஆனாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட், முயற்சி, அதனால அவர் இந்த இடத்துல நீ செலிபிரிட்டி, அவரை செலிபிரிட்டி சொல்லலாம், என்ன சொல்ல தேவையில்ல. அவர் வந்து படங்கள்ல நல்லா பண்ணுவாரு. 800 அவரோட படத்துல பண்ணிருக்காரு. அப்படி நிறைய விஷயம் பண்ணிருக்காரு, நல்ல டேலண்ட். அவரு வரும்போது நான் நினைக்கல இப்படி இந்த அளவுக்கு வருவாரு. சும்மா நார்மலா சிம்பிளா வந்து கிடைக்கிற சின்ன சின்ன ரோல் எல்லாம் பண்ணுவாரு, சைடு ரோல் எல்லாம் பண்ணி இப்போ சூஸ் கத்து அப்படின்னு ஒரு சேனல் சேர்ந்து செஞ்சாங்க. அது வந்து ஸ்ரீலங்காவோட நல்ல பெஸ்ட். இப்போ நான் சேனல் ஆரம்பிக்கும் போதுதான் லீடிங்ல இருக்கிற சேனல் அதான். இப்போ கொஞ்சம் அவங்களோட டீம் தெரியுதான பிரச்சனை, இதெல்லாம் அவங்க கண்டினியூ பண்ணலாம் போயிட்டு. ஆனா நல்லா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது இப்போ அவரை வளர்த்து கொண்டு இப்போ அவருக்கு சினிமாவில் நல்லா ஒரு ரீச் ஆகணும் அப்படின்றது அவர் விருப்பம். அவர் கிரிக்கெட்லயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நல்ல முயற்சியாளர். ஸோ பிகினிங்ல இருந்து எனக்கு தெரியும் அவரை தெரியும், நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் இருக்காரு ஹோஸ்ட் பண்ணவர் யசோதரன், அவர் தெரியுமா உனக்கு? யசோதரன் அடிப்பா உனக்கு. ஓசி வைஃபைன்னு ஒரு சேனல் இருக்குல்ல, அப்படி சொன்னாதான் தெரியும். ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, அப்படியே போடுது. யசோதரன் வந்து வேற மாதிரி டேலண்ட், இந்த மாதிரி இல்ல, வேற மாதிரி அனதர் லெவல், நெக்ஸ்ட் லெவல். உனக்கு தெரியுமா ஓசி வைஃபை பாத்திருக்கியா? என்ன சொல்றீங்க? வெறுப்பாதும்ல. எஸ்ஓ தெரியும், பேரை தெரியல, பட் ஆள தெரியும். ஓசி வைஃபைன்னு சொன்னா அப்படி தெரியும், பேர் தெரியாதா? அப்படி இருக்கலாம். நம்ம கலப்பா என்ன செய்யறது, அவங்களுக்கு வந்து ஓசி வைஃபைல அவர் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சில ஒரு வசனம் டிவில காலர் ப்ரோக்ராம் செய்வாரு, அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். பிராங்க் கால்லாம் பண்ணுவாரு. அதுக்கு முன்னாடி வாங்க போடலாம் அந்த ஷோட அவர் தான் போஸ்ட். அதுலதான் நாங்க எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா டிஜிட்டல்ல வந்தோம்னு சொல்லுவோமே. அவர் வசந்தம் டிவி, நம்மளும் வசந்தம் டிவி. அது அங்க இருந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு அவர் வந்து வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ண கொடுத்தாரு. நல்ல டேலண்ட். வேற இடத்துக்கு அவரெல்லாம் வேற இடத்துக்கு இருக்கணும், இன்னும் நிறைய இடத்துக்கு இருக்கணும். முயற்சி செஞ்சால் முடியாது. அவரோட ஃப்ரெண்டை நான் ரீசெண்டா சந்திச்சேன். அவங்களோட ஓசி வைஃபை டீம் இருக்கு தானே, பிரான்சிஸ் பிரதர் சுண்டா வருவாரு தாடியெல்லாம் வச்சு. அவரை சந்திச்சு நான் பேசினேன். அவரெல்லாம் யசோதரன்றதெல்லாம் இன்னைக்கு வேற ஒரு இடத்துல இருக்க வேண்டியது. ஆனா நல்ல ஒரு இன்னும் முயற்சி செய்யலாம், முடியாது எதுவும் இல்லை. நல்ல டேலண்ட். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். வேற ஒரு இடத்துல இல்லையா அதெல்லாம் நீங்க யாரும் கேட்க கூடாது. அதையும் தாண்டி செல்லக்கூடிய அனைத்து தகுதியும் அவருக்கு இருக்கு. அதான் விஷயம். முடிச்சிட்டியா? அவனை வாங்கி எடுத்துட்டாங்க. லாஸ்ட் கேள்வி கேட்கிறேன், இந்த டைம்ல யாருக்கு நீங்க நன்றி சொல்ல விட்டு எடுத்து போறியா? அவங்கள வேண்டி எடுத்தாங்க வருத்தமா சொல்ல, அவங்கள வேண்டி எடுத்தாங்க வருத்தமா சொல்ல. இல்ல ப்ரோ, அவங்க தாங்க இருந்தாங்க, நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். தேங்க்ஸ், தேங்க் காட். இறைவனுக்கு தான் நம்ம முதல்ல எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் தானே தேங்க்ஸ். நீ ஏன் சொல்ற? இல்ல நீங்க சொன்னீங்க. இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம் அது இருக்கிறதாலதான் நாம இங்க இருக்கோம். இறைவனுக்கு நன்றி. அதோட நம்முடைய பெற்றோர்களுக்கு நன்றி, நம்ம ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி, நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுட்டேன்.
நம்மளுடைய லைஃப் பார்ட்னர். அவங்களுக்கு அதுக்கும் மேல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லைஃப், கல்யாணத்துக்கு பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து அவங்க இல்லாம நம்ம இங்க இல்லை. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். ரொம்பவும் 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 நன்றி. தேங்க்யூ பிரதர். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கும் அதுக்கப்புறமா என்னைய வச்சு இந்த வீடியோல சோப்பு கம்பள ரெட் காப்பட் விரிச்சு உனக்கு மரியாதை செலுத்தணுமா? அந்த அளவுல இல்ல, வேற லெவல்ல காமெடி எல்லாம் போட்டு வீடியோவை பெஸ்டா உனக்கு அப்படி எல்லாம் இல்ல. மனசு இருந்தா தானே அப்படி என்ன மனசு அது ஏன் கேக்குறீங்க? ஓகே ஓகே, நம்ம வீடியோ முடிச்சு போடலாம். ஓகே அக்கா, தேங்க்ஸ்க்கா. அக்கா, முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். நீ வந்து அவங்களுக்கு என்ன சொல்லுங்க, இவனுக்கு என்ன சொல்லுங்க, இன்டர்வியூ எல்லாம் கேட்டேன். உனக்கு என்ன சொல்றணும் அப்படின்னு ஒண்ணுமே கேட்கலையே. நான் கேட்க போறேன். எங்க ஊர் நீங்க? நானும் அமராபுரத்துல இன்டர்வியூ பண்றதுக்காக செலவு பண்ண வந்தீங்களா? ஆமா. பைசாக்கு என்ன பண்றீங்க? பைசாக்கு செலவு வரைக்குமே வர்றது போறது வீடியோ எடுக்கிறது. கூட ஒருத்தர் கூட்டு வந்தீங்க, அவரு யாரு? உங்க சேனல் ஒர்க் பண்றதா இல்ல டீமா? என்னோட ஃப்ரெண்டு. நல்ல விஷயம். ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா உனக்கு நல்ல முயற்சி இருக்கு. கால் பண்ணி ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற மாதிரி தான் காயக்கான வந்து கால் பண்ணி நாங்க ஹீரோ டு ஜீரோ சேனல்ல இருந்து பேசுறோம். ஜீரோ டு அப்படியா? மாத்தி ஜீரோ டு ஹீரோ சேனல்ல இருந்து பேசுறோம். நான் பார்த்தா பெரிய சேனல் ஒன்று போல. சரி சொல்லுங்க அப்படின்னா நாங்க உங்களை இன்டர்வியூ எடுக்க விரும்புறோம், எங்க இருக்கீங்க அப்படின்னா. அது கான்பிடன்ஸ் நல்லது. அடுத்து நான் போய் சேனல் லிங்க் அனுப்ப பார்ப்போம். பார்த்தேன், ஒரு வீடியோ தான் போட்டிருக்காரு இப்ப சேனல்ல, ஒரு போய் போட்டிருக்காரு. நான் கொஞ்சம் பார்த்தேன், நல்லா இருக்கு. ஆனா அவங்களுடைய கான்பிடன்ஸ் நம்ம போய் டக்குன்னு இன்டர்வியூ எடுக்கணும். ஸோ நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க அப்படின்னா வளர்றவங்க, முன்னுக்கு வரவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா நாமளும் வந்து ஸ்டார்டிங் பிகினிங்ல அப்படி எப்படி இருந்தோமோ அந்த ஸ்டேஜ்ல தான் இவர் இருக்காரு. நான் இப்போ பிகினிங் இருக்கு, அது வேற விஷயம். பட் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் கொடுத்தோம்னா முயற்சி இருக்கு தானே உனக்கு, அதை வச்சு நல்லா முன்னுக்கு வா. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னன்னா நீ இந்தியாவுக்கு போனது என்னோட கனவு. அது ஆனா இன்னமும் நடக்குது இல்ல. கண்டிப்பா அது நிறைவேறும். முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம், நிறைவேறும். அதை பத்தி நம்ம பேசுவோம். இந்தியாவுக்கு போன அனுபவங்களை பத்தி நான் வீடியோ முடிச்சுட்டு பேசுவோம். ஸோ கண்டினியூ பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க். அடுத்தது நிறைய ஏற்ற இறக்கங்கள் வரும். சம்டைம்ஸ் நம்ம போற வீடியோக்கு ரீச் இல்லாம இருக்கும். 100 பேர் தான் பார்த்துருப்பாங்க, 50 பேர் தான் பார்த்துருப்பாங்க. வியூஸ் இல்லை அப்படின்னா விடாதீங்க. டெக்னிக்கலி இதுல நிறைய விஷயம் இருக்கு, அதை படிங்க. எடிட்டிங்ல இருந்து விஷுவல்ல இருந்து எப்படி போட்டா ஆடியன்ஸ் போய் சேரும் அப்படின்ட்டு. ஸோ அதை ஃபேஸ்புக், டிக்டாக் எல்லாம் இருக்கு தானே, அதை வச்சு இதை ப்ரொமோட் பண்ணுங்க. ஸோ நல்ல ஒரு லெவலுக்கு வாங்க. நிறைய பேர் இதுக்குள்ள வந்ததான் பிளாட்ஃபார்ம் அடுத்த லெவலுக்கு போகும். தமிழ்ல வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து யூடியூபர்ஸ் கம்மிங். டிக்டாக்ல இப்ப நிறைய பேர் பண்றாங்க. யூடியூப்ங்கிறது வேற ஒரு பிளாட்ஃபார்ம் தானே. லென்த்லி வீடியோ போடுறது, கண்டென்ட் நிறைய கொடுக்குறது, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. ஸோ உங்களை சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம். என்ன பேர் சொன்னீங்க? அனீஷ். அனீஷ். அவர் பேர் அஃப்காம். 7+ ஃபோன் தந்தார் தானே ஸ்டார்டிங்ல. அவர் பேர் அஃப்கான். அவருடைய போன்ல தான் நான் ஸ்டார்ட்ல வீடியோ எடுத்தேன், அஃப்கான். அதோட நம்ம டீம் சஜித், நஃப்லாஸ் பிரதர், நம்ம பிரதர், அவங்களோட சேர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கூடவே ஃபுல்லா டெக்னிக்கலி சப்போர்ட் பண்றது சேனல் ஆரம்பிச்சதுன்னா அசாம் அப்படின்ட்டு. அவரு இப்போ வரைக்கும் அவரை வச்சுதான் வந்திருக்கிறேன் நானு. அப்படி என்னுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் பேர் சொல்லாம நிறைய பேர் இருக்கும். பட் ஒர்க் பண்ணவங்க பேர் மட்டும் நான் இப்போ இதில் குறிப்பிட்டிருக்கேன். அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ எவ்வளோ லென்த்தா இருக்கோ பார்த்து நல்லபடியா அழகா எடிட் பண்ணி போடு. என்ஜாய். எப்போ போறீங்க கொழம்பு? இன்னைக்கு போறீங்க. சூப்பர், தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா Zero to Hero Cats யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து வீடியோஸும் உங்களுக்காக வரும். நன்றி.